Hello, hi guys. நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். வெரி குட் மார்னிங் ஆல். வெனஸ்டே 25 ஃபெப்பு மார்க்கெட் நல்ல ஒரு அப்பில் ஓப்பன் ஆகிருக்கிறோம். இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஏரியாவில் இப்படி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, இல்லை இப்படி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு 5 கவுண்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் எந்த சைடு போவோன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். 1 2 3 4 5. நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பையரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யாருமையான செல் சைடு பில்ட் ஆகிக்கிறான். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்துலாம் டக்குன்னெலாம் பை போட்டுறக்கூடாது. இந்த இடத்துக்கு வரும்போது எதனா ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுதுன்னா அப்போ பை போடணும். ஓகே, லெட்ஸ். எல்லாம் நடந்தாச்சு, வந்துச்சு, மேலே போச்சு. இதில் நமக்கு வர வேண்டியது வரல. ஏன்னா என்ட்ரி வரல. நான் இங்கே இந்த பிரேக்கர் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வராமே மேலே போயிட்டான். என்ன பண்ணுறது? டைரக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் நம்மளோட பிளாக்குக்கு வரலையே. ஓகே, குட் டைரக்ஷன். பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது ட்ரேட் கிடைக்குதான்னு. என்ன 10-11 தான் ஆகுது டைமிங்கு. லெட்ஸ் சி. டைம் பார்த்தீங்கன்னா 1:32 ஆகுது. ஸோ நம்ம மார்னிங் இந்த இடத்துல தான் பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். பட் ஆனால் மேலே போயிட்டான். அதுக்கப்புறமும் ஒரு செல்லுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தான். பட்டு நான் கொஞ்சம் இப்படி நவுந்து, அதாவது நான் இப்படி போயிட்டு வெளியே போயிட்டு வந்த கேப்பில் என்ட்ரி எடுத்துட்டான். அந்த என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி தான். அது அழகான ஸ்வீப்பு. இந்த பிரேக்கர்லேருந்து இறங்கியிருப்பான். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்போன்னு சொல்கிறேன். இங்கே தான் நம்மளோட என்ட்ரி, இதுதான் நம்மளோட எஸ்எல். அதாவது இந்த பிளாக்குக்கு மேலே இல்லையா, பிரேக்கர்னு வரும்போது இந்த பிளாக்கு மேலே வரும். டார்கெட்டு இது தான். ஆனால் பிரேக்கர் போட்டுக்கு நம்ம டார்கெட் போடலாம். ஏன்னா இந்த டே கேண்டில் சிட்டிங்கில் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ பிரேக் ஈவன் போட்டுக்கிட்டு, அதாவது இந்த ஏரியாவில் நம்ம பிரேக் ஈவன் போட்டுக்கிட்டு என்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டுடலாம். நல்லா பெருசாக போயிருப்பான். பட் அது என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன் தப்பு தான், நான் இப்படி நவுந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணாவது ஒரு என்ட்ரியை, இந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு, இந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த என்ட்ரி மிஸ்ஸு, இந்த என்ட்ரி மிஸ்ஸு, மூணாவது என்ட்ரி வீட்லேயே பிடிச்சிட்டேன். அதை ஒரு வெறியான ஒரு இது, ஆனால் ஃபுல் கன்ஃபர்மேஷனு. ஸோ நான் இதை எப்படி எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். இந்த என்ட்ரி தான் எஸ்எல். பார்த்துங்க, மேலே 5 பாயிண்ட் தாங்க எஸ்எல். மேலே பார்த்தாலே தெரியும், 5 பாயிண்ட் தான் எஸ்எல். டார்கெட்டு அதிகம், 1:6.69. நம்ம 1:6 வச்சுப்போம். ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் தான். நான் இப்படி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு என்னோட ப்ரூஃப்மே வச்சுருக்கேன். இன்னும் இவன் இப்படி வச்சுட்டு இப்படி காட்டுறான் அப்படிலாம் இல்லை. இங்கே பார்த்துக்கோங்க, ட்ரேடு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்னோட நேம் இருக்கும், Feb 25. எத்தனை மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைமிங் தான் முக்கியம் இல்லையா? அது பிஃபோர், இது ஆஃப்ட்ரு. 1:28 நம்மளுக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு 1:22 எடுத்திருக்கேன். ஸோ இது எடுத்தது ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. அதை நான் சொல்லிடுறேன். இது என்ன மாடல்ன்றது கீழே காமிச்சனாலும் உங்களுக்கு, ஸோ அதையும் காமிச்சிடறேன்.
மார்க்கெட்டு இப்படி வந்து இப்படி போய் இங்கேருந்து ஒரு கேண்டில் மட்டும் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டான். அதுக்கப்புறம் மேலே வந்து ரிஜெக்ஷன் போட்டு இப்படி வருது கேண்டில் பிளாக்குக்கு வரும்போது இப்படி வந்து இப்படி நின்றுட்டுருக்குது. புரியுதா ப்ரோ? நான் இங்கே வந்து மார்க் பண்ணது இதுதான். அதில் வந்து பிஓஎஸ்ஸு சேம் இதே தான் டார்கெட். இது எக்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடம் எக்ஸ், அதை உத்து பார்த்தா நல்லா தெரியும். எக்ஸ் பாயிண்ட்டாக தான் இதில் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா அப்படியே போடலை. இதை நான் வந்து அக்ரெசிவாக இந்த இடத்துல நான் போகவே இல்லை. இந்த இடத்துல நான் அக்ரெசிவாக போகல. அக்ரெசிவாக இந்த இடத்துல நான் எப்படி போகல. அதுக்கு மாற நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்த இப்படி தொடும் போது, அதாவது இந்த இடத்த இப்படி தொடும் போது, நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நிறைய பேர் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஈவினிங் ஸ்டாரை நான் அந்த இடத்துல பார்த்துட்டேன். ஒரே விஷயம் அதுக்கு உங்களுக்கு வரைஞ்சும் காமிச்சிட்றேன். உங்களுக்கு வெறுமனும் சொன்னால் புரியாது. ஸோ உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இப்படி இருக்குமா டோஜி? எஸ், இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஓகே வரும். இதில் விக்கு இப்படி இருக்குமா? விக்கு வரைய முடியுமான்னு தெரில கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி எடுத்தேன்றது காமிச்சா தான் புரியும். இது அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. விக்கு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருந்தா வந்திருக்கும். சரி ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லையா? ஓகே, நம்ம வந்து விக்கு இப்படி போட்டுப்போம். விக்கை வந்து இந்த நூலே இப்படி போட்டுப்போம். இதுக்கும் விக்கு இப்படி இருக்கும், இதுக்கும் விக்கு இப்படி இருக்கும், இதுக்கும் விக்கு. இதுக்கு சூப்பராக வரைஞ்சிடலாம், இதுக்கு நம்மளால் வரைய முடியாது. ஏன்னா பெருசாக வரைஞ்சா வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்குங்க. ஈவினிங் ஸ்டார் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது எந்த இடத்துல ரிவர்சல் வைக்கிறதுன்னு தான் விஷயம். நான் வந்து இங்கே தான் என்ட்ரி போட்டிருந்தேன். அதாவது இந்த ஏரியாவில் இந்த கேனுக்கு மேலே தான் வச்சுருந்தேன். இப்படி இருந்தது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் அவன் இப்படி போயிட்டு இப்படி விழுந்துட்டான். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியா. இதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ நான் இதை வேணால் டெலிட் பண்ணிடுறேன். இதை போய் டெலிட் பண்ணிடலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், பிளாக்கை தொட்டுது, ஈவினிங் ஸ்டார் வந்து ட்ராப் பண்ணுது. இந்த இடத்துல தான் என்னோடய என்ட்ரியை போட்டிருந்தேன். அதாவது இந்த ஹை. எஸ், டார்கெட்டு ஹிட்டு. இதுக்கப்புறம் எங்கே போகிறான்றது நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம டார்கெட்னு வச்சுருக்கோம், அது வரையும் வந்தாலே வெளியே ஓடிடணும். ஓகே ப்ரோ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சா? ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ, பாய்.